ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா இல்லம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபிங்க, புடலங்காய் புட்டு. இது என் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புடலங்காயை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போல்லாம் காய்கறிங்களுக்கு நிறைய மருந்தடிக்கிறாங்க, அதனால தோல் சீவி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு சொரண்டிங்கன்னா மேலே இருக்க தின் லேயர் மட்டும் வந்துடும். காயும் நிறைய வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது புடலங்காய் புட்டு செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கப்பில் 1.5 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்து ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஊறி இருக்குது. நகத்தை வச்சு கட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக கட் ஆச்சுன்னா நல்லா ஊறிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு புடலங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகா, கிராம்பு 4, பட்டை 2 சின்ன துண்டு, பிரியாணி இலை 1, சோம்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடலைப்பருப்பை மிக்சியில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக அரைக்க வேண்டாம். ஒரு அடிகனமான கடாயை எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 பட்டை, ஒரு பிரியாணி இலை, லவங்கம் போட்டுக்கலாம். கூடவே சோம்பையும் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவை இதில் சேர்த்துடலாம். முதல்ல புடலங்காவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். புடலங்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. ஓரளவுக்கு சாஃப்டாகிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்ச நேரம் வதக்கிட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம்.
இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்க போகிறோம். கடலைப்பருப்பை போட்டோன்னே மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அடி பிடிச்சிரும். முதல்ல மேலே இந்த மாதிரி தூவுன மாதிரி வச்சுருங்க. நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால மூடி வச்சோடனே வெந்துடும். இப்போது பாதிக்கு மேலே வெந்துடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் அடி பிடிக்காமல் வரும். ரொம்ப நேரம் மூடி வச்சிடாதீங்க, காயும் அடி பிடிச்சிரும். நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நல்ல ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் மூடி போட்டு எடுத்திங்கன்னா இப்போது நம்மளோட சுவையான புடலங்காய் புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை சாதத்தோட நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோகனா இல்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.